இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன படம் பார்க்க போறோம்னா 2024 ரிலீஸ் ஆன ஒரு சூப்பர் ஹிட்டான படத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுவும் இந்த படம் ரொம்பவே வித்தியாசமான கதை. இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு படத்தை என்னோட வாழ்க்கையில பார்த்தது இல்லைன்னு கண்டிப்பா நீங்க சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு இந்த படம் ஒரு தர படம். இந்த படத்தோட பேரு தி சப்ஸ்டன்ஸ். 2024 ரிலீஸ் ஆன படம் வேற லெவல்ல இருக்கும். இந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா நம்ம சேனல்ல வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கொடுத்து கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க இப்ப இந்த கதைக்குள்ள போகலாம். இந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பழமொழி சொல்லிக்கிறேன். இந்த பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவாங்களே, இந்த படத்துக்கு பக்காவா பொருந்தும். எதுக்காக அப்படி சொல்றேன்னு இந்த படத்தை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் அந்த வார்த்தை எதுக்காக சொன்னேன்னு உங்களுக்கு நல்லாவே புரியும். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு முட்டையோட கருவை காட்டுறாங்க. அந்த கருவுல பார்த்தா ஏதோ பாக்குறதுக்கு பச்சையா இருக்கு. அந்த மருந்த ஊசி மூலமா அந்த கருவுல செலுத்துறான். அப்படி செலுத்தின அடுத்த நிமிஷமே அந்த கருவுக்குள்ள இருந்து இன்னொரு கரு உருவாகுது. இந்த மாதிரி ஒரு காட்சியை காட்டி நமக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. இதெல்லாம் காட்டிட்டு நேரா கதைக்குள்ள போறாங்க. எடுத்த எடுப்புல பார்த்தா நடு ரோட்ல பாக்குறதுக்கு ஏதோ ஸ்டார் மாதிரி ஒரு லோகோ ரெடி பண்றாங்க. அந்த ஸ்டாருக்குள்ள எலிசபெத் ஸ்பார்க்கிள்னு ஒரு பேர் அதுல பொறிக்கிறாங்க. இந்த பேருக்கு சொந்தக்காரி யாருன்னா இந்த அமெரிக்கா நாட்டுல ஒரு பிரபலமான நடிகை, ரொம்பவே பேமஸான ஒரு நடிகை. அந்த நடிகை என்ன செய்றாங்க, அங்க இருக்க மக்கள் எல்லாம் வளைச்சு போட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த நடிகை பெருமைப்படுத்துறதுக்காக தான் அந்த ரோட்ல அந்த ஸ்டார்லாம் வைக்கிறது. அங்க இருக்க மக்கள் எல்லாருமே போட்டோ எடுக்கிறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க. இங்க பாரு நான் எங்க எடுத்து போட்டோ எடுக்கிறேன்னு அதை அவங்க ரொம்ப பெருமையா நினைச்சிட்டு இருக்காங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காலங்களை போக போக அந்த ஸ்டாருக்கான மதிப்பு குறையுது. அந்த நாட்டு மக்கள் நடந்து போகும்போது அந்த ஸ்டாரை மிதிச்சு நடக்க ஆரம்பிச்சுறாங்க. அந்த அளவுக்கு அந்த ஸ்டாருக்கான மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி போச்சு. அது மட்டும் இல்லாம கடைசியா ஒருத்தன் வருவான் பாருங்க, அவன் கையில சாப்பாடு இருக்கும். அந்த சாப்பாடு அந்த ஸ்டார்ல கொட்டிடுறான். கொட்டிட்டு காலால போட்டு தேதியும் தேய்ச்சி அதை நாசம் வேற பண்ணிடுறான். மக்கள் ஏன் இப்படி நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவ இறந்து போயிட்டாளா? இல்ல அவ இறந்து போகல. அவ இன்னும் உசுரோட தான் இருக்கா. அவளுக்கு வயசு ஆகி போச்சு. இப்ப கிட்டத்தட்ட அவளுக்கு 50 வயசு. அவ ஒரு டிவி ஷோல நடிச்சிட்டு இருப்பா. இப்ப காட்டுறாங்களே, இவதான் அந்த படத்தோட ஹீரோயின். இவளோட பேர் தான் எலிசபெத் ஸ்பார்க்கிள். இப்ப என்ன பண்றானா, ஒரு டிவில மார்னிங் ஷோ பண்றா. அதுவும் எக்ஸசைஸ் பண்ற மாதிரி. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அவளுக்கு 50வது பிறந்த நாள். அந்த ஷோவெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இவ வெளியே வரும்போது எதுக்கு வர்றவங்க எல்லாருமே இவளுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுவாங்க. இவளும் அவங்க முன்னாடி சிரிச்ச மாதிரி நடிச்சிட்டு இருப்பா. ஆனா வயசு போயிருச்சு, இவ்வளவு வயசாயிருச்சுன்னு இவளுக்கு ஒரு பக்கம் வேதனையா இருக்கும். அப்படி போயிட்டு இருக்க போலதான் பாத்ரூம் போறதுக்காக பக்கத்துல லேடிஸ் பாத்ரூம் இருக்கும். ஆனா அவ அதுக்குள்ள போகாம அதுக்கு எதுக்கு இருக்க ஜென் பாத்ரூம்குள்ள போயிடுறான். அப்ப அதே ஜென் பாத்ரூமுக்குள்ள ஒருத்த வெறித்தனமா காட்டுத்தனமா கத்திட்டு வரான். இவன் யாரானா இந்த டிவி ஷோட ஓனர். இவன் தான். எதுக்காக அவன் கத்திட்டு வரானா, நம்ம ஹீரோயினை தான் திட்டிட்டு வரான். அவ பாக்குறதுக்கு வயசான தோற்றதுக்குனால இவனுக்கு அது திருத்து இல்ல. அதனால அவளை கண்டவனி திட்டிட்டு இருக்கான். இந்த கிளவியை தூக்கிட்டு அந்த இடத்துல ஒரு குமரியை போடணும் அப்படின்னு ஒரு போன்ல யார்கிட்டயே பேசிட்டு வரான். இதை நம்ம ஹீரோ நேரம் கேட்டுறா. இதை கேட்டது அவளுக்கு ரொம்ப மனசு உடஞ்ச போயிருது. என்னடா அந்த கிழட்டு பையன் நம்ம இப்படி பேசுறான்னு இவளுக்கு வேதனையா போயிருது. இந்த வேதனையோட இவளு வீட்டுக்கு போயிட்டு இருப்பா. அதுவும் அவளோட கார்ல போயிட்டு இருக்க. அப்ப காருக்கு இந்த பக்கமா சைடுல இருந்து ஒரு பெரிய ட்ரக் வந்த வேகத்துல இவளை அடிச்சு தூக்கி வீசுறது. எங்கடா செத்து போயிட்டான் பார்த்தா ஆளு உசுரோட தான் இருப்பா. முடிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல இருப்பா. எந்த ஒரு அடி இல்ல, பெருசா அந்த அளவுக்கு அடி இருக்காது. சின்ன சின்ன காயத்தோட ஆளு தப்பிச்சுட்டா. இதை பத்தி அந்த டாக்டர் என்ன சொல்லுவானா, பரவாயில்ல உங்களுக்கு உடம்புல எந்த ஒரு பிரச்சனை இல்ல, ஏதோ கொஞ்சம் சின்ன சின்ன அடி இருக்கு அப்படின்னு இவன் சொல்லிட்டு போயிடான். இவன் போனதுக்கு அப்புறம் இவ வேற ஒப்பாரி வச்சு அழுக ஆரம்பிச்சிடா. இவ அழுகிறத பார்த்த அந்த டாக்டர் பக்கத்துல ஒரு பையன் நின்றுட்டு இருப்பான். அவன் பக்கத்துல வந்து அவளோட முதுகோட எலும்பு இருக்கும்ல, அதை பிடிச்சி நீவி விடுவான். நல்லா இருக்கே அப்படின்னு சொல்றான். ஆனா இவ எதுக்காக அப்படி சொல்றான் ஒன்னும் புரியல. அதே நேரம் அவ பக்கத்துல அந்த மஞ்சள் கோட்டை எடுத்து வைப்பான். அப்ப அவனோட கையை பார்த்தா கருப்பு கலர்ல ஒரு மச்சம் இருக்கும். இது நம்ம ஹீரோனர் பாத்துறா. அதுக்கப்புறம் அந்த கோட்டை வாங்கிட்டு இவளு வெளியே வந்துடா. அப்ப அந்த கோட்டோட பாக்கெட்டுக்குள்ள இவ கையை விட்டு பார்த்தா அதுக்குள்ள ஒரு நீளமா ஒரு பென்ட்ரைவ் இருக்கு. அந்த பென்ட்ரைவ்ல சப்ஸ்டன்ஸ்னு என்ன எளவோ அது வாயில வர மாட்டேது, அந்த பேர் போட்டிருக்கும். அதுக்கு பின்னாடி பார்த்தா ஒரு போன் நம்பர் இருக்கும். இவளு இந்த பென்ட்ரைவ் எப்படா நம்ம பாக்கெட்ல வந்துச்சுன்னு இவளு யோசிச்சுட்டு இருப்பா. ஆனா இந்த பென்ட்ரைவ் வச்சது இவ முதுக நீவி விட்டானே, அவன் தான் அந்த பென்ட்ரைவ் வச்சிருப்பான். இவளு என்ன ஏதுன்னு பாத்துட்டு இருக்க. அப்ப அதே நேரம் பார்த்து இவ கூட ஒன்னா படிச்சவ போல இவனோட கிளாஸ்மேட். அப்ப இவ கிட்ட வந்ததுமே, உன்னை பார்த்து ரொம்ப வருஷமாச்சு, நீ வேற பெரிய ஸ்டாரா இருந்தா, அதனால உங்ககிட்ட பேச முடியல, வாங்க முடியல, ஒருவேளை நீ ஃப்ரீயா இருந்தா என்னோட நம்பருக்கு கால் பண்ணனு இவனோட நம்பரை நம்ம ஆள்கிட்ட கொடுத்துட்டு போயிறான். ஆனா அவ வாங்கும் போது ஏதோ விருப்பம் இல்லாம தான் வாங்குவா. சுத்தமாவே விருப்பம் இல்ல. அவனை கொடுத்துட்டு எனக்கு கால் பண்ணு சொல்லி அவனோட கார்ல ஏறி போயிடுறான். அதுக்கப்புறம் இவளு வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பென்ட்ரைவ்ல என்ன இருக்குன்னு பாக்குறதுக்காக டிவில மாட்டி பார்த்தா எடுத்த எடுப்புல ஒருத்த வர்றான். கையில ஏதோ மஞ்சள் கருவா என்னன்னு தெரியல, அதை வேற உருட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுவான். நிறைய சயின்ஸை பத்தி சொல்லுவான். ஆனா அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. டைரக்டா நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துரும். என்ன சொல்றானா, இவனோட கையில ஒரு பொருள் வச்சிருப்பானே, அது ஒரு பக்கம் குலைவா இருக்கும், இன்னொரு பக்கம் அழகா இருக்கும். அதை பத்தி தான் அழகா சொல்றான். நீங்க பாக்குறதுக்கு வயசான தோற்றல இருந்தாலும் உங்க மூலமா உங்க உடம்புல இருந்து ஒரு யங்கர் வெர்ஷனை உருவாக்கலாம். நீங்க ஒரு வாரமும் அந்த யங்கர் வெர்ஷன் ஒரு வாரமும் வாழலாம். இது எல்லாமே நடக்கிறாந்தா எங்கிட்ட இருக்க அந்த மருந்தை போட்டுக்கிட்டா இது எல்லாம் சாத்தியம் சொல்லுவான். ஆனா அந்த டிவில சொல்றத இவ வேற கொஞ்சம் கூட நம்ப மாட்டா. அந்த பென்ட்ரைவ் பிடிக்கிட்டு போய் குப்பை தட்டில அதை போட்டுறா. அதை போட்டதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டே குடிக்கலான்னு பார்க்க வந்திருப்பா.
அப்படி குடிச்சிட்டு இருக்காப்ல பக்கத்துல வேற 2 லவர்ஸ் உட்காந்து நல்லா ஒண்ணு மண்ணா அப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்த்ததுமே அவளால தாங்க முடியல, பொறாமையோட உச்சத்துக்கு வந்துடா. நம்மளால இந்த மாதிரி வாழ முடியலன்னு அந்த கடுப்புல வேதனையில நேரா வீட்டுக்கு வந்துடா. வந்து சரியான போதை வேற, அந்த போதையோட போதையா அந்த பென்ட்ரில இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணிடுறான். அந்த பக்கம் ஒருத்தன் போனை எடுத்துறான். ஒன்லி வாய்ஸ் மட்டும் தான், யார் என்னன்னு கடைசி வரைக்கும் அதை காட்ட மாட்டாங்க. அப்ப அவங்கிட்ட எனக்கு அந்த மருந்து வேணும்னு சொன்னதுமே இவன் அவளோட அட்ரஸை கேட்பான். இவள் அந்த அட்ரஸை கொடுத்துடுறா. அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் ஒரு அட்ரஸ் கொடுப்பான். அதை ஒரு நோட்ல எழுதி வச்சிடறா. அதுக்கப்புறம் போதையோட போதையா அவளோட ரூம்ல படுத்துவங்கிறா. மறுநாள் விடிஞ்சதுமே வழக்கம் போல டீயை குடிக்கலான்னு முன்னாடி வந்து டேபிள்ல உட்காந்தா நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்துட்டு இருப்பான். அப்ப அந்த நியூஸ் பேப்பர்ல இவ வேலை பார்த்தாலே டிவி ஷோ, அதுல இருந்து வேலைக்கு ஆட்கள் தேவை, பாக்குறதுக்கு அழகாவும் இருக்கணும், வயசு ஒரு 18 வயசு இருக்கணும்னு இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை போட்டு ஆட்கள் தேவைன்னு போட்டிருப்பான். இந்த ஆடை பார்த்ததுமே இவளுக்கு வயிறு எரிய ஆரம்பிச்சிருது. அப்ப அதே நேரம் பார்த்து அந்த டேபிள்ல ஒரு கவர் இருக்கும். அந்த மருந்து கொடுக்குறாங்க அவங்களோட கவர் தான். இவள் அந்த கவர் எடுத்து பிரிச்சு பார்த்தா உள்ள 503 ஒரு கார்டு இருக்கும். இதை பார்த்ததுக்கு அப்புறமும் இவளுக்கு அது பெருசா ஒரு நம்பிக்கை இல்ல. சரி அந்த இடத்துக்கு போலான்னு இவதான் அந்த அட்ரஸ் எழுதி வச்சிருப்பாளே, அந்த அட்ரஸுக்கே வந்துடா. வந்து பார்த்தா ஏதோ முட்டுச்சந்த மாதிரி இருக்கும், ஒரு சின்னதா சட்டர் போட்டிருக்கும். பக்கத்துல போய் பார்த்தா அந்த செவத்துல இவங்களோட லோகோ போட்டு ஒரு செக்யூரிட்டி மாதிரி இருக்கும். இவட்ட இருக்க அந்த 503 கார்டு, அந்த கார்டை கொண்டு போய் கிட்ட வச்சதுமே அந்த சட்டர் ஓப்பன் ஆகுது. ஆனா முழுசா ஓப்பன் ஆகாம அரைக்குறையா ஓப்பன் ஆகி நிற்கிது. சரி என்னடா நினைச்சு இவ்வளவு அதுக்குள்ள குனிஞ்சு போயிடா. பார்த்தா பாக்குறதுக்கு பழைய பில்டிங் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு ரூம் இருக்கும். அந்த ரூமுக்குள்ள பார்த்தா உள்ள பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டா இருக்கும், பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். அப்ப அதே ரூமுக்குள்ள ஏகப்பட்ட லாக்கர் இருக்கும். அந்த இடத்துல போய் பாக்குறா. அதுல ஒரு லாக்கர்ல 207 இருக்கும். இந்த நம்பரை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு பக்கத்துல இவளுக்கு கொடுத்தானே 503 அந்த லாக்கர் இருக்கும். அதை ஓபன் பண்ணி பார்த்தா அந்த லாக்கருக்குள்ள 503 போட்டு ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை எடுத்துக்கிட்டு நேரா இவளோட வீட்டுக்கே வந்துடுறா. அந்த பாக்ஸை ஓபன் பண்ணதுமே ஆக்டிவேட்டர்னு ஒரு பச்சை கலர் மருந்து ஒரு ஊசி இருக்கும். அடுத்ததா பார்த்தா அந்த ஊசியை போடுறதுக்காக ஒரு கன் மாதிரி வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தா ஒரு 7 குப்பி இருக்கும். சின்ன சின்னதா ஒரு 7 குப்பி இருக்கும். அடுத்ததா பார்த்தா ஒரு டீப் வச்சிருப்பாங்க. அதை ஸ்விட்ச் பண்றதுக்காக ஒரு டீப் கொடுத்திருப்பாங்க. அடுத்து கடைசியா ஏதோ ஃபுட் மேட்ரிக்ஸ்னு ஒரு அதர் மேட்ரிக்ஸ்னு 2 பேக்கெட் கொடுத்திருப்பாங்க. இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் இதை நீங்க ஒரு தடவை தான் யூஸ் பண்ணணும், இந்த மருந்தை ஒருத்தர் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு அதை பத்தி போட்டிருக்கோம். இவ்வளவு அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு படிச்சு தெரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் ஊசி போடுறதுக்காக இவளோட பாத்ரூமுக்கு போயிடுறா. அப்ப அந்த மருந்தை எடுத்துக்கிட்டு இவளோட கையில வரக்கூடிய அந்த நரம்புகளை தான் அந்த ஊசியை போடணும். அப்படி நரம்ப தெறிக்க வச்சு அந்த ஊசியை போட்டுறா. அப்படி போட்டதுக்கு அப்புறம் கண்ணாடியில இவளோட முகத்தையே பார்த்துட்டு இருப்பா. ஆனா எந்த மாற்றமும் இருக்காது. சரி இது ஏதோ பிராடு போல அப்படின்னு நினைச்சு இவ்வளவு அசால்ட்டா திரும்ப அப்பதான் இவளுக்குள்ள ஏதோ செய்து போல இவ உடம்புக்குள்ள போன அந்த மருந்து ஏதோ பண்ணுமே, இவ அந்த இடத்துல சுருண்டு விழுந்துடுறா. இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் உடம்புல ஒட்டு துணி இல்லாம இருப்பா. அதனால கொஞ்சம் ஒயிட் பிளாக் எல்லாம் போட வேண்டி வரும். அப்ப அவளோட முதுகு பக்கம் பார்த்தா அவளோட முதுகு அப்படி 2ஆ பிளந்துருது. என்னடா பார்த்தா அவ உடம்புக்குள்ள இருந்தே இன்னொரு முதுகு தெரியுது. அப்படி கொஞ்ச நேரத்துல கையும் காலும் வெளியே வந்துருது. அப்படி முழுசா ஒரு உருவம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவளை அசால்ட்டா எந்திரிச்சு பார்த்தா இவளோட எங்கர்ஸ் வெர்ஷன் தான். பாக்குறதுக்கு ரொம்ப அழகா அப்படி எங்க இருப்பா. போய் அவளோட கண்ணாடியை பார்க்கமே இவளே அசந்து போயிடுறா. பாக்குறதுக்கு ரொம்ப சிலிமாவும் அழகாவும் இருக்கிறத பார்த்து இவளுக்கு ரொம்ப சந்தோஷம். தன்னோட அழகையும் உடம்பையும் பார்த்து வர்ணிச்சு இப்படி சந்தோஷப்பட்டு இருப்பா. ரொம்ப நேரமா கண்ணாடியை பார்த்துட்டு இருந்தவ திடீர்னு பச்சையா வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிடா. அப்ப என்னடா திரும்பி பார்த்தா இவளோட ஒரிஜினல் வெர்ஷன் அப்படி செத்தாப்ல இருக்கும். செத்து போயிட்டாங்கட்டா அவ இன்னும் சாகல. இவ உயிரோட இருக்கும் போதெல்லாம் அவ ஆஃப்ல இருப்பா. இத பத்தியும் அந்த குறிப்பில போட்டிருக்கும். அடுத்ததா நம்ம ஹீரோட முதுகுதான் 2ஆ பொளந்திருக்குமே, அதை தைக்கிறதுக்காக அவங்களே ஊசி நூல் கொடுத்திருப்பாங்க. அந்த ஊசி நூலை வச்சு அந்த முதுக முழுசா தச்சிடா. அவன் முதுக தச்சதுக்கு அப்புறம் அவ உடம்புக்கு எனர்ஜி ஏத்தணும். அதனால ஃபுட் மேட்ரிக்ஸ்னு ஒரு பேக்கேஜ் எடுத்திருப்பால, அந்த பேக்கேஜ் மூலமா அவளோட நரம்புக்கு அதை டிரான்ஸ் பண்ணிட்டு இருப்பா. அதையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டு கழிஞ்சு மறுநாள் விடிஞ்சதுமே குளிக்கிறதுக்காக பாத்ரூம் குளிச்சிட்டு இருப்பாளா. அப்ப அவளோட மூக்குல இருந்து ரத்தமா வந்துட்டு இருக்கும். ஒரு பக்கம் தலை வேற சுத்திட்டு இருக்கும். இதை பார்த்ததுமே இவ ரொம்ப பதறி போயிரா. அப்ப வேமா அடிச்சு பிடிச்சு ஓடி போய் அந்த குட்டியா 7 குப்பி இருக்குமே, அந்த குப்பியை எடுத்துக்கிட்டு கையில ஒரு ஊசி எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோனு கிட்ட வந்துடா. அப்ப அவளோட முதுகுல இருந்து அதான் தச்ச அந்த இடத்துலயே அந்த ஊசியை சொருவி முதுகுல வந்து ஒரு விதமான திரவத்தை எடுக்கிறா. இந்த திரவம் இவளுக்கு 7 நாள் தேவைப்படும். ஒரு நாளைக்கு 1 யூஸ் பண்ணிக்கணும். அப்படி யூஸ் பண்ணாதான் இவ உயிர் வாழ முடியும். அப்பதான் இவ மூக்குல இருந்து அந்த ரத்தமும் வராது, இவளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த திரவத்தை எடுத்ததுமே இவளோட தொடையில குத்தி தன்னை தானே காப்பாத்திக்கிறா. அடுத்ததா அந்த டிவி ஷோல கலந்துக்கிறதுக்காக இவளு ரெடி ஆகி போயிட்டு இருப்பா. அப்படி போற வழியிலேயே ஒரு கடையில பார்த்தா அரகுற ட்ரெஸ் இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸையும் ஆட்டையை போட்டுட்டு நேர அந்த டிவி கம்பெனிக்கு வந்துடா. அங்க பார்த்தா ஆல்ரெடி 2 பேரு ஆட்களை செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவ வந்ததை பார்த்ததுமே இவளோட அழகை அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து இவங்க வாயை பொளந்துடுறாங்க. இப்படி ஒரு அழகானு அவங்களே மெய் செலுத்து போயிடுறாங்க, வாயை பொளந்துடுறாங்க. அப்ப இவளோட பேரு என்னன்னு கேட்டா சூசூன்னு சொல்லுவா. இந்த பர்டிகுலர் இந்த வார்த்தையை மட்டுமே டிவியில போட்டு பிரபலமாயிருது. இந்த மேட்ரு ஓனருக்கு போகுது. சும்மா இருப்பானா ஓனரு, அடிச்சு பிடிச்சு ஓடிய வரான். இவளை பார்த்ததுமே அவனு வாயை பொளந்துறான். அடடா என்ன அழகு என்ன அழகுன்னு இவளை பார்த்து வர்ணிக்க ஆரம்பிச்சிடறான். அம்மா தாயே, இவ்வளவு நாள் எங்க இருந்தா? உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணத்தான் என்னோட டிவி சேனல் தேடிட்டு இருக்கேன். கடவுளா கொடுத்த வரமா நீ வந்திருக்கேன்னு அவளை பார்த்து வலிஞ்சு பேசுறான் இந்த ஓனர் பையன்.
அவளும் ரொம்ப சந்தோஷத்துல சொல்லிட்டு இருக்க, ஏன்னா செலக்ட் ஆயிட்டால. அடுத்தது அந்த ஓனர் போய் ஒன்னு சொன்னதுமே இவளுக்கு மூஞ்சி சுளிங்குது. என்ன காரணம்னா அடுத்த வாரம் அந்த டிவி ஷோவை ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கு முன்னாடி நீ ட்ரைனிங் வரணும் சொல்லுமே இவளுக்கு தூக்கி போடுறது. அடுத்த வாரம் இவளால முடியாது, ஏன்னா இவ வாழக்கூடியது ஒரு வாரம் தான், அடுத்த வாரம் ஒரிஜினல் வாழ்வா. இப்படி 2 பேரும் மாத்தி மாத்தி வாழ்வாங்கல்ல. அப்ப என்ன பண்ணுதியா முடிச்சிட்டு இருக்கும்போதான் அந்த ஓனர் கிட்ட ஒரு பொய்ய சொல்லிடுறா. என்னோட அம்மாவுக்கு உடம்பு முடியல, அவங்கள நான் தான் போய் பாத்துக்கிறேன், அதனால என்னால அடுத்த வாரம் வர முடியாதுன்னு சொல்லுமே. இந்த ஓனர் பையலும் சரி பரவாயில்லமா, உனக்கு எப்ப விருப்பமா தாயே நீ வந்தா போதுங்கிற மாதிரி நம்ம ஆள்கிட்ட பேசிட்டு போயிடறான். இதை கேட்டது இவளும் சந்தோஷப்பட்டு இவன் நேர வீட்டுக்கு வந்துட்டு இருப்பா. வர்ற வழியில பசங்க எல்லாம் இவளை பார்த்து சொல்லி விடுவாங்க. அதையெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு இவ வீட்டுக்கு வந்துடா. வீட்டுக்கு வந்த மறுநாள் அதே மருந்தை யூஸ் பண்ணும்ல. இப்போ 2வது நாள் அந்த மருந்தை எடுத்துக்கிட்டு நேர அந்த ஸ்டூடியோக்கு போயிடுறா. அங்க போட்டோவா எடுத்துட்டு இருப்பாங்க. அவங்களும் இவளை வச்சு வளைச்சு வளைச்சு போட்டோ எடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இவ வீட்டுக்கு முன்னாடியே இவளோட போட்டோவை பெருசா ஒரு பெரிய பேனர் வச்சிருப்பாங்க. அதுல நியூ ஷோ கம்மிங் சூன் போட்டிருப்பாங்க. இதை பார்த்தது இவளுக்கு அளவு கடந்தா சந்தோஷத்துல துள்ளி குதிப்பா. இப்படி இவட 7 நாட்களையும் அந்த ஸ்டூடியோல போய் கழிச்சிட்டே இருப்பா. அங்க போட்டோ எடுக்கிறதும் டான்ஸ் ஆடுறதுமா இப்படி 7 நாள் கழிஞ்சிருது. வந்து வீட்டுல வந்து பார்த்தா அந்த 7 நாளைக்கு தேவைப்பட்ட அந்த திரவம் முடிஞ்சு போச்சு. வேற வழியே இல்ல, இவ அந்த பரிமாற்றம் செஞ்சாகணும். அந்த சுவிட்ச் பண்ணாதான் இவளால திரும்ப உயிர் வாழ முடியும். ஏன்னா அவ ஒரு வாரத்துக்கு அவ உயிரோட இருக்கும்போது அவளோட உடம்புல இருந்து மறுபடியும் அந்த திரவம் உருவாகும். அதுக்கப்புறம் அதை எடுத்து இவ யூஸ் பண்ணி திரும்ப உயிரோட வாழ முடியும். இப்படித்தான் இவங்களோட பொழப்பு. இருந்தாலும் இந்த யங் வில்சனுக்கு சுத்தமா விருப்பமே இல்லை. இந்த உடம்புக்குள்ள நாம ரத்தத்தை ஏத்தணுமான்னு இவளுக்கு விருப்பமே இல்லை. அதுக்கப்புறமா அந்த டீப் எடுத்து நம்ம ஹீரோயின் உடம்புலையும் குத்தி அவளோட கையிலையும் குத்திக்கிறா. அந்த ரத்தம் இவ உடம்புக்கு வந்ததுமே இவ மயங்கிறா. அதே நேரம் நம்ம ஹீரோயின் முழிச்சிடறா. நம்ம ஹீரோயின் முழிச்சிருந்தா இந்த யங் வெர்சன் மயக்கத்துல இருப்பா. இதுதான் கான்செப்ட். இதுக்கப்புறம் தான் இந்த கதையை ரொம்ப சூடு பிடிக்க போகுது. அதனால மிஸ் பண்ணாம கதையை தொடர்ந்து பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் முழிச்சிடறா. முழிச்சதுமே முதுகுல போட்ட அந்த தையனால வலி பயங்கரமா இருக்கு. இவளால அந்த வலியை தாங்க முடியல. அதுக்கப்புறம் தான் முழிச்சு முன்னாடி மயங்கி கிடக்கிற இவளோட யங் வெர்சனை இப்பதான் பாக்குறா. பார்த்ததுமே இவளுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இவளால எந்திரிச்சு நடக்கவே முடியல. எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமா தத்தி இவளோட ரூமுக்கே வந்துடா. அதுக்கப்புறம் இவளோட உடம்பு கொஞ்சம் ஓரளவுக்கு திருனதுக்கு அப்புறம் நேர இப்ப எங்க போறானா, இவ வேலை பார்த்தாலே அதே இடத்துக்கு வர. உள்ள வந்ததுமே முன்னாடி அந்த ஓனர் பை தான் இவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து இந்தாமா அவனோட பெட்டி படைக்கலாம், இதுக்கப்புறம் உனக்கு இங்க வேலை இல்லைன்னு இவ மூஞ்சில அடிச்சாப்புல அவட்ட பேசிட்டு அந்த பெட்டியை கொடுத்துட்டு இவன் போயிடறான். இவள் அந்த பெட்டியை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடா. அப்படி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவ எந்த வாரம் முடிச்சிருப்பா, அந்த யங் வெர்சன் எந்த வாரம் முடிச்சிருக்குன்னு அதை காலண்டர்ல குறிச்சு வச்சுட்டு இருப்பா. இதை பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த மருந்துக்கார மறுபடியும் ஒரு கொரியர் அனுப்பியிருப்பான். இவன் அந்த பேக்கை பார்த்துட்டு ரீஃபில்னு போட்டிருக்கும். அந்த ஃபுட் மேட்ரிக்ஸை எடுக்கிறதுக்காக திரும்ப அதே அட்ரஸுக்கு போயிடுறா. அங்க போய் பார்த்தா அந்த 503 லாக்கர்ல இவளுக்கு தேவையான ரீஃபில் பாக்ஸ் இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துடா. அதுக்கப்புறம் இவளோட 7 நாட்கள் முடிஞ்சதுமே இவ சுவிட்ச் பண்ணதுமே அந்த நியூ வருஷம் முடிச்சுக்கிறது. நம்ம ஹீரோனும் அந்த பாத்ரூம்லயே மயக்கத்துல இருப்பா. இப்படியே இருந்தா யாராவது வந்து பாத்துருவாங்கன்னு பயத்துல நினைச்சிரா. அந்த பாத்ரூம் செவத்துக்கு பின்னாடி ஒரு இடம் இருக்கும் போல. அந்த செவத்தையை உடைச்சு அதே இடத்துல ஒரு டோர் மாதிரி ரெடி பண்ணிக்கிறா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோட காலை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்து நேரா அந்த ரூம்ல போட்டு அவளை மறைச்சு வச்சிடறா. அப்ப அதே நேரம் பார்த்து இந்த வீட்டுக்கு வெளியே ஒருத்த கதவை தட்டுவான். இவ்வளவு போய் கதவை திறந்தா எதிர் வீட்டுக்காரன் தான். அந்த பையன் கிளவி கதவை தரம் கத்திட்டு இருப்பானா. இவ கதவை திறந்தமே இவளோட அழகை பார்த்து இவன் வாயடைச்சு போயிடறான். அப்ப இவளை பார்த்து அந்த கிளவி இங்க கேட்டா அந்த கிளவி இந்த வீட்டை விட்டு போயிட்டா, இந்த வீட்டுல இப்ப நான் தான் இருக்குன்னு சொல்லுமே இவனுக்கு வாயடைச்சு போயிருது. அதே நேரம் இவளோட அழகை பார்த்து இவன் வழிஞ்சு பேச ஆரம்பிச்சிட்டான். நம்ம டேட்டிங் போலாம், அங்க போலாம், இங்க போலாம் சொல்லவும் இவளு எந்த பதிலும் சொல்லாம கதவை மூடிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா இவன் அந்த ஸ்டூடியோக்கு போயிடறா. அங்க போனதுமே ஒரே டான்ஸுங்கிற பேர்ல அரகுற ட்ரெஸ்ஸை போட்டு அந்த குத்துவாளுக. ஒரு பக்கம் இந்த ஷோ அப்படியே டிவில டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கும். இப்படி இவளோட 7 நாட்களும் கழிஞ்சு போயிருது. வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோன் உடம்புல மாட்டியிருந்த அந்த ஃபுட் மேட்ரிக்ஸ் வேற முடிய போகுது. ஆனா இதை பார்த்ததுமே இவ உடனே சுவிட்ச் பண்ணணும். ஆனா அப்படி பண்ணாம அவளோட காதல என்ன சொல்லுவானா, நான் இப்ப வந்துருச்சேன்னு சொல்லி இவ வெளியே வந்துடா. இவளுக்கு இப்போ புதுசா ஃப்ரெண்ட் எல்லாம் கிடைச்சிட்டாங்க போல. அவங்க கூட ஒன்னா சுத்த ஆரம்பிச்சிட்டா. கடைசியா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பையனை வேற கூட்டிட்டு வந்துடா. அவங்க கூட ஒன்னா இருக்கும் போது திடீர்னு இவளுக்கு ரத்தம் வந்துடுது. இந்த ரத்தத்தை பார்த்ததுமே இவ ரொம்ப பதறி போயிரா. அதே நேரம் அந்த மருந்தை எடுத்துக்கிட்டாதான் இவளுக்கு அந்த ரத்த போக்கு நிக்கும். அந்த மருந்தை எடுக்கிறதுக்காக இவளு அங்க முட்டி தள்ளாடி கடைசியா பாத்ரூம்க்கு வந்துடுறா. பாத்ரூம்ல பார்த்தா அந்த 7 குப்பி எம்டியா இருக்கு. அதுல ஒரு குப்பியை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் இருக்க இடத்துக்கு வந்துடுறா. அவளோட முதுகுல குத்தி அந்த திரவத்தை எடுத்துக்கிறா. இவ ஆக்சுவலா இதை பண்ணவே கூடாது. ஏன்னா 7 நாள் முடிஞ்சதுமே இவ சுவிட்ச் பண்ணணும். ஆனா அந்த மாதிரி பண்ணாம 8வது நாளா இந்த மருந்தை எடுத்துக்கிட்டா. இதனால என்ன விளைவு நடக்க போகுதுன்னு அது தெரியல. போக போதா அதுவும் என்னன்னு தெரியும். அப்ப அந்த மருந்தை எடுத்து குத்துனதுமே இவளுக்கு அந்த மூக்குல இருந்து ரத்தம் வருது நின்று போகுது. அந்த பக்கம் அந்த ஒரு பையன் தான் இவளுக்காக காத்துக்கிட்டு இருக்கான்ல, அவங்க கூட ஒண்ணுமனா இருக்கிறதுக்காக போயிடுறா. அப்படியே ஒண்ணுமனா இருக்கும்போது திடீர்னு இவளோட முதுகு பக்கம் கிழிஞ்சு ரத்தமும் சதையும் கிழிஞ்சு தொங்குற மாதிரி வர சடனா முடிச்சு பார்த்தா இது எல்லாம் நம்ம ஹீரோனுக்கு கனவா வந்திருக்கும். அதுக்கப்புறம் இவளும் வெளியே வந்து பார்த்தா எல்லாமே போட்டபடி கிடக்கும். திண்டது கழிச்சது எல்லாமே கிடக்கிறத பார்த்து இவளுக்கு ஆச்சரியமாடுது. அப்ப எதுக்கு இருக்க அந்த கண்ணாடியில வர ஒரு துண்டு சீட்டுல நேத்து நைட்டு வந்தானே அந்த பையன் திரும்ப நான் வர்றாந்தா என் நம்பருக்கு கால் பண்ண வரேன்னு ஏதோ எழுதி வச்சிருக்கான்.
பயன்படுத்திருப்பான். இதை பார்த்தது நம்ம ஹீரோனுக்கு காண்டாயிருது. அப்பதான் அவளோட விரலை பார்த்தா ஏதோ வயசானவங்க தோல் எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒத்த விரல் மட்டும் சூம்பி போயிருக்கும். ஏதோ பாக்குறதுக்கு கருப்பா ஒரு வித்தியாசமா இருக்கும். இதை பார்த்து இவ ரொம்ப பதறி போயிரா. அப்ப அடிச்சு பிடிச்சு ஓடி போய் பாத்ரூம்ல இவளோட விரல அந்த வாஷ் பேசன்ல போட்டு தேய்ச்சிட்டு இருப்பா. அப்படின்னு அது மாறாது. அப்ப யதார்த்தமா கண்ணாடி வழியா அவளோட முதுக பார்த்தா அந்த ஊசி மூலமா 8வது நாளும் திருவத்தை எடுத்த விஷயம் இவளுக்கு தெரிஞ்சு போச்சு. என்னடா இப்படி ஆயி போச்சுன்னு இவ நேர அந்த கம்பெனிக்கு தான் கால் பண்றா. அங்க இந்த மாதிரி விஷயத்த சொல்லி காட்டுறா. நான் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிட்டேன், அதனால என்னோட விரல் இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா அதுக்கு அவன் திட்டுறான். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், ஒரு வாரம் மட்டும் தான் அந்த மருந்தை நீங்க எடுத்துக்கணும், அதுக்கு மேல உங்க உடம்புல இருந்து அந்த திரவத்தை எடுத்தீங்கன்னா உங்க உடம்புல இந்த மாதிரி தான் மாறும் சொல்லுவோம். இதை சரி பண்ண முடியுமான்னு அவளும் கேட்பா. அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுவான். மறுபடியும் சொல்றேன், நீங்க வேற அவ வேற இல்ல, நீங்க 2 பேரும் ஒருத்தர் தான் சொல்லி அவன் போனை கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் வீடு வேற ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு வீட்டை சுத்தம் பண்ணிட்டு இருப்பா. அப்ப அந்த பார்த்து டிவில இவளோட யங் பெருசன் நடிச்சிருக்குமே அந்த ஷோ ஓடிட்டு இருக்கும். அவளோட அழகையும் நடிப்பையும் பார்த்து இவ ரொம்ப ஆச்சரியப்படுறா. அது நேரம் இவளுக்கு பொறாமையும் வந்துருது. பொறாமையில இவளோட ஃபேஸ் ரியாக்ஷனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கு. கோவத்துல வர அந்த டிவி அமர்த்தி போட்டுறா. அடுத்ததா பார்த்தா வாரம் இவளுக்கு அந்த ரீஃபில் கிட் வரும். அந்த மருந்து பேக்கேஜ் ஃபுட் பேக்கேஜ் வரும். அதை எடுக்கிறதுக்காக என்ன செய்றா, அந்த இடத்துக்கு வந்துடுறா. அப்ப அந்த பாக்ஸ் எடுக்கிறதுக்காக அந்த லாக்கரை ஓபன் பண்ண அதே நேரம் பார்த்து பின்னாடி ஏதோ சத்தம் கேட்கும். இந்த சத்தத்தை கேட்டு இவ பயந்து போய் அந்த பாக்ஸ் எடுத்து விடுவிடுன்னு வேகமா ஓடி வந்துடுறா. அப்ப பக்கத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும். அந்த ரெஸ்டாரண்ட்ல போய் உட்காந்துறா. அப்ப எதுக்கு பார்த்தா வராமா என்னமா வேணும் சாப்பிடுறியா கேட்டா ஏதோ ஒரு சாப்பாடை ஆர்டர் கொடுத்துடுறா. அவளோட கை இது யாருக்கு தெரியக்கூடாதுன்னு ஒரு கிளவுஸ போட்டு மறைச்சிருப்பா. அப்ப எதுக்கு பார்த்தா டேபிள்ல ஒரு வயசான கிழமை உட்கார்ந்து இருப்பான். இவளை பார்த்து முறைச்சிட்டே இருப்பான். இவனும் பதிலுக்கு முறைச்சு பாப்பா. எதுக்காக நம்மளே முறைச்சு பார்த்துட்டு இருக்கான்னு இவளுக்கு ஒன்னும் பிடிபடல. அப்ப அந்த நேரம் பார்த்து அவன் குடியுமே அவன் பாக்கெட்ல இருந்து நிறைய பொருட்கள் விழுது. அதுல பார்த்தா ஒரு கார்டு 207 போட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த வயசானவரோட கையை பார்த்தா கருப்பு கலர்ல மச்சம் இருக்கும். இந்த மச்சத்தை பார்த்ததுமே அந்த நம்பரை பார்த்ததுமே இவளுக்கு புரிஞ்சு போச்சு. இவளோட கோட்ல பென்ட்ரைவ் வச்சிருப்பானே அந்த பையலோட ஓல்டு வெர்ஷன் தான் இது. இந்த வயசானவரும் அந்த மருந்தை யூஸ் பண்ணிருப்பாரு. இவனுக்கான நம்பர் தான் 207. இவளுக்கு புரிஞ்சு போயிருது. அப்ப நம்ம ஹீரோனை பார்த்து அந்த வயசானவர் காவகவன் கத்திட்டு இருப்பாளா. இதை பார்த்து பயந்து போய் இவள அந்த ரெஸ்டாரண்ட் வெளியே ஓடி வர அதே நேரம் பார்த்து ஒருத்தன் பைக்ல வந்து நிற்பான். யாராம் பார்த்தா இந்த யங் வெர்ஸோட ஒண்ணுமனா இருந்தானே அந்த பையன் தான். அவ வண்டியில உட்காந்துக்கிட்டு என்னமா நவுண்டு போமானா இந்த அம்மா நவளவே மாட்டுது, கிளவி நவளுன்னு சொல்லிட்டு அவன் வண்டி எடுத்துட்டு போயிடான். ஆனா இவனுக்கு சுத்தமா யாரும் தெரியாது. ஆனா இவளுக்கு அடையாளம் தெரியுது, இந்த பையன் தான் அந்த பையனும். இவனை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன நினைச்சாந்தல வீட்டுக்கு வேகமா வந்து இவ கூட ஒன்னா படிச்சான்னு ஒருத்தர் நம்பர் கொடுத்திருப்பானே அந்த ஆளோட நம்பரை இவ தேடிட்டு இருப்பா. கடைசி ஏதோ ஒரு பெட்டியில மொத்தமா எடுத்து வச்சிருப்பாவல அதை எப்படியே கண்டுபிடிச்சு அந்த நம்பர் எடுத்து இவ கால் பண்றா. அவனு அந்த பக்கம் போன் எடுத்ததும் என்ன ஏதுன்னு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நைட்டு நம்ம 2 பேரும் சந்திச்சு பேசலான்னு ஒரு முடிவு பண்றாங்க. ஏதோ ஒரு இடத்துக்கு வர சொல்றான். இவளு இதை கேட்டு சந்தோஷப்பட்டு அன்னைக்கு நைட்டு போலான்னு ரெடி ஆயிட்டு இருப்பா. இது எல்லாத்தையும் முடிச்சிட்டு அவங்க கூட வாழ்க்கை வாழலான்னு ஒரு முடிவு எடுத்துட்டாலும் என்னமோ இவளு ரெடி ஆயிட்டு இருப்பா. நல்ல ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு முகத்துக்கு நல்ல மேக்கப் போட்டுட்டு கிளம்பி போகலான்னு கார் சாவி எடுக்க வந்த இடத்துல முன்னாடி பார்த்தா அவ வீட்டுக்கு முன்னாடி இவளோட யங் வெர்ஷனோட பெரிய பேனல் இருக்கும். இதை பார்த்ததும் இவளுக்கு மைண்ட் அப்செட் ஆயிடுது. அவளோட அழகை பார்த்ததுமே இவளுக்கு மறுபடியும் மூளை குழம்ப ஆரம்பிச்சிருது. திரும்ப பாத்ரூமுக்கு போய் மேக்கப் போடுறவங்க பேர்ல அவளோட முகத்தை அவளே குழப்பிக்கிட்டு அந்த யங் வெர்ஷனை விட முடியாம அந்த குழப்பத்திலேயே அவளோட ஃப்ரெண்ட பார்க்காம வீட்டிலே இருந்துறா. அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற அந்த சிக்கனை எடுத்து அது ஒரு முழு போட்டு இவ போய் சுவிட்ச் பண்ண மண்ணா காலையில பார்த்தா அந்த யங் வெர்ஷன் தான் ஸ்டூடியோல டான்ஸ் ஆடிட்டு இருப்பா. இவளை சுத்தி ஏகப்பட்ட கேமரா இருக்கும். அப்படி ஆடிட்டு இருக்கும் போது யதார்த்தமா குனியும் போது இவளுக்கு பின்னாடி ஏதோ புடைக்கும். இதை பார்த்து இவ பதறிறா. அப்ப அதே நேரம் அந்த கேமராக்காரன் எதையோ ஒண்ணு பார்த்துட்டான் போல. அந்த கேமரா நிப்பாட்டி அந்த வீடியோவை செக் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க செக் பண்றத பார்த்ததுமே இவளுக்கு அள்ளு விட்டுருது. மனசுக்குள்ள பயங்கர பயம். எங்க இவங்களா அந்த வீடியோல பாத்துருவாங்களா பயத்துல பர்மிஷனை கேட்டு நேரா பாத்ரூமுக்கு வந்துடுறா. அப்ப பின்னாடி என்னன்னு செக் பண்ணி பார்த்தா அது உடம்புக்குள்ள அது உருண்டையா இருக்கும். பாக்குறதுக்கு ஏதோ புடைச்சுக்கிட்டு இருக்கும். அதை புடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நவட்டி அவளோட தொப்புள் பக்கம் அதை கொண்டு வந்துடுறா. அதுக்கப்புறம் அதுக்குள்ள கையை விட்டு அதை வெளியே எடுத்து பார்த்தா அது சிக்கன். அப்ப திடீர்னு முடிச்சு பார்க்க அவளோட வயிற்ற தடவை பார்த்தா அங்க எதுவுமே இல்ல. பக்கத்துல வேற நம்ம ஹீரோன் படுத்து கிடப்பா. அப்ப இதெல்லாம் கனவா என்னன்னு தெரியல. இவனு வெளியே வந்து பார்த்தா நம்ம ஹீரோன் நிறைய சிக்கனை தின்றுப்பாவல. அந்த டேபிள்ல ஏகப்பட்ட எலும்புகள் கிடக்கும். இதை பார்த்து கடுப்பா என்ன செய்றா, அந்த கம்பெனிக்கே கால் பண்ணி இந்த மாதிரி இந்த கிளவி கண்டதுகளியே திண்டுட்டு இருக்கு, அது என்ன ஏதுன்னு சொல்லுங்கன்னு இவன் அந்த கம்பெனிக்கார்ட்ட காட்டுத்தனமா கத்திட்டு வர. அப்படியே கத்திக்கிட்டு நேரா ஸ்டூடியோக்கு வந்துடா. ஸ்டூடியோல வந்து பார்த்தா அங்க எதுவுமே இல்ல. கேமராமேன்ல எதுவுமே இல்ல. ஃபுல் சடனா இருக்கு. இதை பார்த்ததுமே இவளுக்கு ஒரே பதட்டமாயிருது. அப்ப அங்க இருக்கவனை பார்த்து என்னாச்சுன்னு கேட்டா அவனை இன்னைக்கு ஷூட்டிங் இல்ல ஒண்ணும் இல்லன்னு சொல்லிடுறான். அப்ப அதே நேரம் இவளுக்கு பின்னாடி ஒருத்தன் உன்னை ஓனர் பாக்கணும் சொல்லுமே இவளும் பயத்தோட அந்த ஓனரை பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறான். அங்க வந்து பார்த்தா ஓனரு அப்படியே சைலண்டா இருப்பான். இதை பார்த்து இவளுக்கு பயம் அதிகமாயிருது. எங்க நம்ம வேலையை விட்டு தூக்கிட்டானோ நம்மளை பத்தி தெரிஞ்சு போச்சோன்னு இவளுக்கு பயம் அதிகம். அப்ப அந்த ஓனர் இவளை பார்த்து உன்னோட வீடியோ ஒருத்தர்ல 2 பேர்ல கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் உன்னோட வீடியோ பாத்திருக்காங்க. இனிமே உனக்கு ஷூட்டிங் கிடையாது, டைரக்டா இனி மேடையில் ஆட போற. அந்த 10 லட்சம் பேர் முன்னாடி நீ பிரம்மாண்ட மேடையில நடனம் ஆட போற. உன்னோட டான்ஸ பாக்குறதுக்காக அந்த 10 லட்சம் மக்கள் வர்றாங்க. அப்படி சொன்னதுமே இவளுக்கு சந்தோஷத்துல துள்ளி குதிப்பா. அதோட அந்த ஓனர் பைய இன்னொரு கண்டிஷன் போடுறான். நடன பயிற்சிக்காக நீ டெய்லி வர வேண்டிய இருக்கும் சொல்லவும் இவளும் அதுக்கு ஓகே சொல்லிடுறா. அதுக்கப்புறம் நேர வீட்டுக்கு போனதுமே நம்ம ஹீரோனோட உடம்புல இருந்து அந்த ஊசி மூலமா அந்த திரவத்தை தினமும் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு நாளா 2 நாளா இல்ல 1 வாரமா 2 வாரமா தெரியல, கணக்கே இல்லாம
அவ உடம்புல இருந்து இவ திரவத்தை தினமும் எடுத்துட்டே இருப்பா. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அவளோட உடம்ப பாருங்களேன், கை கால்லாம் சூம்பி போய் ஒரு பக்கம் உடம்பே அப்படியே சுருங்கி போச்சு. பாக்குறதுக்கு ஏதோ ஒரு கிளவி உடம்பு எப்படி இருக்கும் அது மாதிரியே தெரியும். இவளோட உடம்ப பார்த்து இவ ரொம்ப கதறி கதறி அழுக ஆரம்பிச்சிடறா. இந்த வீடியோட ஆரம்பத்திலே ஒரு விஷயத்த நான் சொல்லியிருப்பேன், பேராசை பெருநஷ்டம். இது பக்காவா பொருந்ததுல அடுத்தது அந்த கம்பெனிக்காரன் கால் பண்ணி என்னவ அதிகமா யூஸ் பண்ணிட்டா, என் உடம்புல இருந்து நிறைய திரவத்தை எடுத்துட்டா, என்னோட ஒரு பக்கம் உடம்பே போச்சுன்னு இவ கோவத்துல கத்திட்டு இருப்பான். ஆனா அந்த பக்கம் அவ என்ன சொல்லுவான், இப்பவும் நான் சொல்றேன், நீயும் உன்னோட வெங்கு வெரிசனும் வேற இல்ல, ரெண்டு பேரும் ஒண்ணுதான். இப்ப கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நீங்க நிப்பாட்டுறாந்தா இப்பவே நிப்பாட்டிக்கங்கன்னு அவன் இதை சொல்லிட்டு போன வச்சிடறான். ஆனா இவளால அதை நிப்பாட்டுறதுக்கு மனசு இல்ல. ஆனா இவளுக்கு அந்த எங்க எப்படியாவது பழி வாங்கணும். அதுக்காக இவ என்ன பண்றானா, வீட்டுல சமையல் புத்தகம் இருக்கும். அந்த புத்தகத்தை பார்த்தா ஏகப்பட்ட ரெசிபி இருக்கும். அந்த அத்தனை ரெசிபியை இவ செய்ய ஆரம்பிச்சிட்டா. அதே நேரம் டிவியை போட்டு பார்த்தா இவளோட எங்க வருஷம்னா அங்க ஒரு பேட்டி கொடுத்திருக்கும். அப்ப அங்க இருக்க வரத்தன் அந்த எங்க பார்த்து நிறைய கேள்வி கேட்பான். உங்களோட வளர்ச்சிக்கு யார் காரணம் கேட்டா அவன் நம்ம ஹீரோனை சொல்லி இருக்கணும். ஆனா அப்படி சொல்லாம என்னோட வளர்ச்சிக்கு நான் தான், என்னோட அழகு மட்டும்தானு இதை அப்படி சொல்லிடுறான். இதை கேட்டது நம்ம ஹீரோனுக்கு செம்ம காண்டாயிருது. கோவத்துல அந்த டிவியை பார்த்து அவளை திட்டிக்கிட்டே இவளு தடபடலா சமையல் செஞ்சுட்டு இருப்பா. அப்படி என்ன பண்றான் தெரியல, ஏகப்பட்ட வெரைட்டி செஞ்சுட்டு இருப்பா. அந்த எங்கு மேல உள்ள கோபம் கொஞ்சம் கூட குறையல. அதனால முன்னாடி இருக்க அந்த பேனலை பார்க்க கூடாதுன்னு பேப்பர் எடுத்து அந்த கண்ணாடியில ஒண்ணு ஒண்ணா ஒட்டிட்டு இருப்பா. அடுத்த நாள் காலையில அந்த எங்கு முழிச்சிருது. வந்து பார்த்தா வீடே கன்றாவியா இருக்கும். நம்ம ஹீரோயின் சமைச்சத அங்கங்க வீசி எல்லாத்தையும் தெருக்கி வச்சிருப்பா. பாக்குறதுக்கு இடமே ரொம்ப கேவலமா இருக்குமா. இத பார்த்து இவளுக்கு ரொம்ப காண்டாயிருது. பத்தா குறைக்கு அந்த டேபிள் முழுக்க நிறைய சாப்பாடு இருக்கும். கிச்சன் மெட்டன்னு ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கும். அது எல்லாத்தையும் முழு போட்டு தான் இவளை சுவிட்ச் பண்ணிருப்பாங்க. இத பார்த்து கடுப்பா என்ன சிரா நம்ம ஹீரோனை பழி வாங்குறதுக்காக அவ உடம்புல இருக்கிற மொத்த திரவத்தை உறிஞ்சிடலான்னு இருக்கிற எல்லா பாட்டில் எட்டு வந்து அவ முதுகுல ஊசியை குத்தி அந்த மொத்த திரவத்தையும் ஒரே நேரத்துல உறிஞ்சி எடுத்துடுறா. போன தடவை எடுத்ததுக்கே அவளோட உடம்புல ஒரு பக்கமே ஒண்ணுலாம் போச்சு. இந்த தடவை மொத்தத்தை உறிஞ்சிட்டா அடுத்து என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் கழிச்சு இப்ப காட்டுறாங்க. அப்ப எங்க என்ன செய்து அவளோட வீட்டுக்கு முன்னாடி அவளோட போட்டோவை பெருசா வச்சு ஆடு போட்டிருப்பாங்க. டுமாரோ 9 PM இந்த ஷோ ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு ஒரு பெரிய ஆடை போட்டிருப்பாங்க. இத பார்த்து இவ ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பா. அதே நேரம் வீட்டுக்குள்ள இன்னொருத்த வந்துட்டு இருக்கான். முதல்ல வந்தது வேற, இப்ப வந்திருக்கவன் வேற. அப்ப இவ ஒண்ணுமனா இருக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல மருந்து எடுத்துக்கலான்னு போய் மருந்தை பார்த்தா மருந்து சுத்தமா இல்ல, எல்லாம் காலி ஆயிடுச்சு. அப்ப அந்த ஊசியை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோனா அந்த ரகசிய அறைக்குள்ள போயிடுறா. அவ உடம்புல இருந்து உறிஞ்சி எடுத்துட்டு வந்து பார்த்தா அந்த குப்பிக்குள்ள பார்த்தா ஏதோ கருப்பா இருக்கும், உள்ள அந்த திரவம் இருக்காது. இத பார்த்து இவ ரொம்ப சாக்காயிரா. அதே நேரம் இவளுக்கு தலையை சுத்த ஆரம்பிச்சிருது. இவளோட மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. வேற வழியே இல்ல, இவ கண்டிப்பா சுவிட்ச் பண்ணாதான் இவ பொழைச்சுக்க முடியும். அதனால திரும்ப போய் அந்த ரூம்ல போய் சுவிட்ச் பண்ணிக்கிறா. அதே நேரம் நம்ம ஹீரோனை முழிச்சிரா. அவள அந்த ரூம் விட்டு வெளியே வந்ததுமே அவளோட காலத்தான் காட்டுறாங்க. காலு ஃபுல்லா சூம்பி போய் இருக்கு. ரெண்டு காலுமே ஒரு படியா தான் இருக்கு. அதே நேரம் இந்த பக்கம் அந்த எங்கோட பாய் ஃப்ரெண்டு பெட்ல உட்கார்ந்து இருப்பான். அப்ப திடீர்னு ஏதோ சத்தம் கேக்குதுன்னு இவன் அந்த பாத்ரூம் பக்கம் வந்துடுறான். இவன் அந்த பாத்ரூமோட கதவு பக்கத்துல வந்ததுமே நம்ம ஹீரோன் வேகமா போய் கதவு முடிக்கிறா. ஏன்னா அவன் உள்ள வந்துடக்கூடாதுன்னு இவ அவசரமா அந்த கதவை பொட்டிடுறா. அவனு அந்த பக்கத்துல இருந்து பேபி கதவை தருவான்னு கத்திட்டு இருப்பானா. அப்ப நம்ம ஹீரோன் அந்த கண்ணாடியில அவளோட முகத்தை பார்த்ததுமே இவ ரொம்ப சாக்காயிரா. பாக்குறதுக்கு ஏதோ சூனியக்காரி மாதிரி உடம்பு முழுக்க தோல்லாம் சுருங்கி போய் முதுகுல கூணு விழுந்து பாக்குறதுக்கு ஏதோ வினோதமா இருப்பா. இத பார்த்ததுமே அவளுக்கு மனசு உடைஞ்சு போயிருது. வழியில கத்த ஆரம்பிச்சிரா, துடிக்க ஆரம்பிச்சிரா. இந்த சத்தத்தை கேட்டு வெளியே இருக்கவன் பதறி போயிடான். ஏன்னா இவளோட குரல் கொஞ்சம் வினோதமா இருக்குமே. அவனுக்கு ஒரே பயம். பயத்துல தெரிச்சு ஒரே ஓட்டமா ஓடி போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் இவளும் வேகமா ஓடி வந்து காலில இருக்கிற போனை எடுத்து அந்த கம்பெனிக்காரனுக்கு போன் அடிக்கிறான். என் உடம்பு ரொம்ப மோசமாயிருச்சு, இதோட நான் நிப்பாட்டிக்கிறேன்னு கதற ஆரம்பிச்சிடா. அவன அந்த பக்கம் நாளைக்கு ஒரு பேக்கேஜ் அனுப்புறேன், அதை எடுத்துக்கங்க சொல்லி அவனு போன வச்சிடறான். அடுத்த நாள் கால் விடிஞ்சதுமே உடம்புல துணியை சுத்திக்கிட்டு ஒரே வட்டமா ஓடி போய் அந்த அட்ரஸுக்கே வந்துடுறான். அங்க இருக்க அந்த பேக்கேஜ் எடுத்துக்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துடுறான். அப்படி வந்த வேகத்துல இந்த எங்கோட காலை பிடிச்சி பட்டு அசுர வேகத்துல தரன்னு இழுத்துட்டு போவா. அப்படி வேகமா இழுத்துட்டு வந்து நேரா அந்த காலுக்கே கொண்டு வந்துடுறா. அப்ப அவ கொண்டு வந்த அந்த பேக்கேஜ்ல பார்த்தா உள்ள டெரிமினேட்டர்னு ஒரு ஊசி இருக்கும். அந்த ஊசியை எடுத்து அவளோட நெஞ்சில ஓங்கி ஒரு குத்து. அப்ப முக்காவாசி மருந்த அவன் உடம்புல செலுத்திடுறான். இந்த மருந்து எதுக்குன்னா இந்த மருந்துனால இவ செத்து போயிருவா. இந்த எங்கு வருஷம் சோழி முடிஞ்சிடும். ஆனா முக்காசி மருந்த அவ இறக்கிடுறா. அப்ப என்ன நினைச்சான் தெரியல, அந்த ஊசியை வேற எடுத்துறா. முழு மருந்தையும் அவ உடம்புக்குள்ள செலுத்தல. நாம தான் ஒரு பெரிய ஸ்டார் ஆகும் நினைச்சோம், அதுதான் நடக்கல. அட்லீஸ்ட் நம்மளோட எங்கு வருஷம் அது ஒரு ஸ்டார் ரேஞ்சுக்கு வரட்டுமேனு அவளுக்காக விட்டு கொடுத்துறா. அவளை உசுரோட விட்டுறா. அவளை காப்பாத்துறதுக்காக என்ன செய்யறா, அவளோட கண்ணத்துல தட்டுனா அவ முழிச்சபாடு இல்ல. அப்ப அவளோட நெஞ்சில போட்டு கைய வச்சு அமுக்க அவளோட வாயில இருந்து மூக்குல இருந்து ரத்தமா தான் வருது. அப்பவும் அவ முழிச்சபாடு இல்ல. உடனே ஓடி போய் அங்க இருக்க அந்த டீப் எடுத்து அந்த டீப்போட ரெண்டு பக்கமே ஊசி இருக்கும். ஒரு ஊசியை இவ கையில ஏத்திக்கிறா, இன்னொரு பக்கம் ஊசிய அவளோட கையில குத்தியும் அவ முழிச்சபாடு இல்ல. அதே ஊசியை உருவி அவளோட நெஞ்சில ஓங்கி குத்தவே ரத்தம் இவ உடம்புக்கு போனதும் அவ சடனா முழிச்சிடா. இவ முழிச்சதை பார்த்ததுமே நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே நேரம் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரே சாக்கு. ஏன்னா நம்ம ஹீரோ மயக்கத்துல இருந்தா அவ முழிச்சிருப்பா, அவ முழிச்சிருந்தா இவ மயக்கத்துல இருப்பா. இப்ப இவங்க ரெண்டு பேருமே முழிச்சிருக்கிறது இவங்க ரெண்டு பேருக்குமே சாக்கா இருக்கும். அப்ப அதே நேரம் அந்த எங்கு தான் அங்க கிடக்குற அந்த ஊசியை பாத்துறா. அப்ப நம்மள கொல்றதுக்காகத்தான் இவன் அந்த ஊசியை கொண்டு வந்தா தெரிஞ்சதுமே கோவத்துல நம்ம ஹீரோனை போட்டு துரத்த ஆரம்பிச்சிடா. அவள ஓட முடியாம ஓடி போய் நிக்க. அப்ப சடனா ஒரு மிதிச்ச மிடியில பின்னாடி இருக்க அந்த போட்டாலே முட்டி கீழே விழுந்துறா. கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம நம்ம ஹீரோட கழுத்தை பிடிச்சி அப்படி நெரிச்சிட்டு இருப்பா. அப்ப பக்கத்துல இருக்க அந்த பாட்டல எடுத்து இவளோட தலையில அடிச்சுட்டு நம்ம
ஹீரோன் ஒரே ஓட்டமா ஓடிட்டு இருப்பா. ஓடி போனவ நேர அந்த பாத்ரூமுக்குள்ள போயிடும். அப்ப பின்னாடியே ஓடி இந்த எங்கு வேற அந்த பாத்ரூமோட கதவை உடைச்சு அவளும் உள்ள வந்துடா. உள்ள வந்ததுமே நம்ம ஹீரோனோட தலைய பிடிச்சு அங்க இருக்க அந்த கண்ணாடியில முட்டுன்னு அடின்னு அடிச்சிட்டு இருப்பா. அடிச்ச அடியில இருந்து தலையிலிருந்து ஒரே ரத்தமா வந்துட்டு இருக்கும். அப்படி இருந்து விட்ட பாடுல அவளை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருப்பா. ஒரு கட்டத்துல அவளை தள்ளி விட்டுட்டு இவ வெளியே ஓடிடுறா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தவண்டு போய் அங்க இருக்க அந்த ஹாலுக்கே வந்துடுறா. அப்ப பின்னாடியே வந்தவ ஒரே மிதிச்ச மிதியில நம்ம ஹீரோனை தூக்கி வீசிடுறா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோன நெஞ்சில மிதியா மிதிச்சிட்டு இருப்பா. மிதிச்ச மிதியில அவ வாயிலிருந்து ஒரே ரத்தமா வந்துட்டு இருக்கும். அப்படி இருந்து விட்ட பாடுல மிதியா மிதிச்சு கடைசியில அவளை சாவடிச்சிடுறா. அவ செத்ததுக்கு அப்புறம் தான் இவ இதை பார்த்து அவசரப்பட்டுட்டோமோ, இவளை கொன்னுட்டேமேனு இதை பார்த்து இவ கதற ஆரம்பிச்சிடறா. ஏன்னா இவ உசுரோட இருந்ததா இவன் மூலமா வரக்கூடிய அந்த திரவத்தை வச்சுதான் இவ வாழ முடியும். அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டேமேனு அப்பதான் உணர்றா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தா அந்த ஆர்கெஸ்ட்ராக்காக இவ ரெடி ஆயிட்டு இருப்பா. அப்ப கண்ணாடி முன்னாடி உட்கார வச்சு இவளுக்கு மேக்கப் போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப திடீர்னு இவளுக்கு ஏதோ ஒமற்ற மாதிரி இருக்கும். இவளும் அடிச்சு பிடிச்சு நேரா அந்த பாத்ரூமுக்கு வந்துடா. வந்து கண்ணாடி முன்னாடி பார்த்தா இவளோட ஒத்த பல்லு விழுந்திருக்கும். இதை பார்த்ததுமே இவளுக்கு ரொம்ப சாக்காயிருது. அதே நேரம் இன்னொரு பள்ளத்தோட பொத்துன்னு விழுந்து அடுத்தடுத்து அவ தொடத்தோட ஒவ்வொரு பல்லா கீழே விழுந்துட்டே இருக்கும். இதை பார்த்து இவ கதற ஆரம்பிச்சிட, அழுக ஆரம்பிச்சிடா. அப்பதான் இவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும். வீட்டுல அந்த பச்சை மருந்து இருக்கிறது இவளுக்கு நினைவுக்கு வரும். உடனே அதை எடுத்துக்கலான்னு இவளு வெளியே போக அதே நேரம் பார்த்து இந்த ஓனரும் கூட இருந்த அந்த கூட்டாளி பேர் ஒன்னா வந்துடுறாங்க. உன்னோட சிரிப்பு தாம அழகு, எங்க சிரிஞ்சொல இவளால சிரிக்க முடியல. சிரிச்சா மொத்தமும் தெரிஞ்சு போயிடும். அதனால வாயை மூடிக்கிட்டே சிரிச்சிட்டு இருப்பா. அப்ப அங்கிருந்து எப்படியோ தப்பிச்சு இவ நேர வெளியே வந்துடுறா. அப்படி வர்ற வழியில ஒரு லிப்ட் இருக்கும். அந்த லிப்ட் வழியா தப்பிச்சு போயிடலான்னு லிப்டுக்குள்ளே வந்துடுறா. அந்த லிப்டோட பட்டம் நமக்குன்னா நகம் தண்ணியா கலண்டு விழுது. ஒவ்வொரு நகமும் குழந்துகிட்டு இருக்கு. அதே நேரோட காதை தொட்டா காதும் தனியா வந்துருது. இதை பார்த்து இவ கதறி கதறி அழுதுட்டு இருப்பா. எப்படி அடிச்சு பிடிச்சி அவளோட வீட்டுக்கே வந்துடா. வீட்டுக்கு வந்ததுமே அந்த மருந்தை எடுத்துக்கிட்டு அதே மாதிரி அந்த ஊசியை போட்டுறா. அப்படி ஊசி போட்டதுமே அந்த மருந்து உடம்புக்குள்ள போனதுமே இவளுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கும். இவளும் வழியில சுருண்டு விழுந்ததுமே அவளோட கண்களை பார்த்தா ஒண்ணுல ரெண்டுல கருவெளிகள் நிறைய உருவாகுது. அப்பதான் பின்னாடி பார்த்தா நம்ம ஹீரோட முதுகுல கிழிஞ்சு ரெண்டா பொளந்து வந்துச்சு. அதே மாதிரி இவளோட முதுகும் ரெண்டா பிளந்துருது. அந்த முதுகுக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு வெளியே வருது. அப்படி என்னதான் வந்துச்சுன்னு பார்த்தா கண்ணாடியில அப்பதான் காட்டுறாங்க. இவளோட உருவத்தை பார்க்கவே படு கொடூரமா இருக்கு. ஒரு உடம்புக்குள்ள ஏகப்பட்ட கண்கள், ஏகப்பட்ட தலை, ஏகப்பட்ட கை கால், பாக்குறதுக்கு கொடூரமா ஒரு மான்ஸ்டர் மாதிரியே வந்திருக்கும். இதை பார்த்ததுமே இவளுக்கு ரொம்ப சாக்கு. அதே நேரம் அவ முதுகுக்கு பின்னாடி நம்ம ஹீரோட முகம் தான் அப்படியே இருக்கும். அதுவும் வாய பழந்த மணிக்கு கொடூரமா கத்துற மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறமா ஆளுக்கு வந்துடா. அங்க முன்னாடி இருக்க அவளோட போஸ்டரை பார்த்து இன்னைக்கு நம்ம எப்படியாவது அந்த மேடைக்கு போகணும்னு மனசு துடியா துடிக்குது. அதனால என்ன செய்யறானா, இவ ஏற்கனவே போட்டிருந்த அந்த ட்ரெஸ்ஸ அவ உடம்புக்குள்ள மாட்டிக்கிறா. எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த ட்ரெஸ்ஸை மாட்டிடுறா. அடுத்ததா 2 கம்மல் எடுத்து அவளோட காது பக்கத்துல தோல் மாதிரி தான் இருக்கு. காது கிடையாது, அதுக்கு பதிலா அவளோட தலையிலே மாட்டிக்கிறா. அடுத்ததா பார்த்தா அவ தலையில ஒத்த முடிதான் இருக்கும். அந்த முடியை ஹீட் பண்ணிட்டு நம்ம ஹீரோட பேஸ் இருக்கும்ல அந்த போட்டோவை எடுத்து கட் பண்ணி அவளோட முகத்துல ஒட்டி அந்த பங்கனுக்கு அந்த மேடைக்கே வந்துடும். அங்க இருக்கவங்க யாருக்குமே அடையாளம் தெரியல, என்ன தெரியல. இவளு எப்படியோ அடிச்சு பிடிச்சு இருட்டு வழியா அந்த மேடைக்கு வந்துடும். அங்க இருக்க யாருக்குமே அடையாளம் தெரியல. அந்த மேடையில பாட்டு பாடுறதுக்காக ஒரு மைக் இருக்கும். அந்த மைக்கு முன்னாடியே வந்து நின்றுக்கிற. முன்னாடி மாஸ்க் இருக்கும். எல்லாருமே நம்ம ஹீரோனோட பெருசனை பாக்குறதுக்காக ரொம்ப ஆர்வமா உட்கார்ந்து இருப்பாங்க. அப்ப இவளும் அந்த பாட்டு பாடுவால அந்த குரலை கேட்டதுமே அந்த மேடைக்கு கீழே உட்கார்ந்துக்க அத்தனை பேருமே ஆச்சரியமா பாத்துட்டு இருப்பாங்க. அப்ப அதே நேரம் அவளோட முகத்துல மாட்டிருந்த அந்த மாஸ்க் வேற காத்துல பறந்து விழுந்துருது. மக்கள் இதை பார்த்ததுமே அப்படியே வாய் அடைச்சு உட்கார்ந்து இருப்பாங்க. அதே நேரம் இவளோட தலையில இருந்து ஏதோ பாக்குறதுக்கு ஒரு உருண்டையா வந்து பொத்துன்னு விழும். விழுந்ததுக்கு அப்புறம் பக்கத்துல நின்ற அந்த லேடி எல்லாம் பயத்துல தெரிச்சு ஒரே ஓட்டமா ஓடிட்டு இருப்பாங்க. மேடை கீழே இருந்தவங்க எல்லாம் இவளை பார்த்து மான்ஸ்டர் மான்ஸ்டர் கத்திட்டு இருக்க. அப்ப அந்த மான்ஸ்டரோட உடம்புக்கு பின்னாடி நம்ம ஹீரோனோட தலை இருக்கும். அது நான் தான் எலிசபெத்னு அது ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கும். கீழே இருந்த மக்கள் எல்லாம் பயத்துல தெரிச்சு ஒரு பக்கம் ஒரே ஓட்டமா ஓடிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கூட்டத்துல சில ஆட்கள் மேடைக்கு வந்துறாங்க. மேடைக்கு வந்ததுமே இந்த மான்ஸ்டரை போட்டு அடியே அடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த கூட்டத்துல ஒருத்தன் அந்த மான்ஸ்டரோட தலையில அடிச்சு தலை தெரிச்சு போயிருது. அப்படி தெரிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு தலை உருவாகுது. இதை பார்த்து அவனே வாய பிளந்துடுறான். அதுக்கப்புறமா அங்க இருக்க மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த மான்ஸ்டரை போட்டு அடின்னு அடிச்சு அதை வேற விரட்டி விட்டுறாங்க. இதுவும் பயத்துல வெளியே ஓடி வந்துருது. ஓடி வந்ததுமே ஓடி வந்த வேகத்துல தடிக்க கீழே விழுந்ததும் அவளோட உடம்பு அப்படியே செதறிடுது. கை கால் எல்லாமே செதறி போயிருது. ஆனா அப்படி இருந்தும் அவளோட தலை மட்டும் உசுரோட இருக்கும். அந்த இடத்த விட்டு கொஞ்சம் கொஞ்சமா தவுண்டு வந்து இவளோட ஸ்டார் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஸ்டார்லயே நின்று அவளோட கனவை நினைச்சு பார்த்துட்டு இந்த இடத்துல அதுவும் செத்து போயிருது. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. படம் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா கமெண்ட் சொல்லுங்க. படம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு வித்தியாசமான கதை தான். அழகு அழகுன்னு ஓடுன இவளுக்கு பேராசை பெரு நஷ்டம் தான் இவளுக்கு கிடைச்சது. அடுத்த ஒரு தரமான படத்துல பார்க்கலாம். தேங்க்யூ.